சாமி, கடகராசி 2026 எப்படி இருக்க போகுது? துன்பங்களிலிருந்து விடுபடுறதுக்கு ஒரு அருமையான காலம். 2026 ஒரு சிலருக்கு அதீதமான பொருளாதார வரவு இருக்க போகிறது. தந்தையாருக்கு அறுவை சிகிச்சை நடப்பது, தந்தையாருக்கு உடல்நலத்தில் பாதிப்பை ஏற்படுத்துவது, இதெல்லாம் கடகராசிக்காரர்களுக்கு நடக்கும். அப்ப கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அப்படிங்கிறது, அடுத்தவர்கள் பேச்சை கேட்டு தன் வாழ்க்கையில் 2026 எந்த விதமான எங்களுக்கு வழிபட வேண்டிய சிவன் யார் சார்? இவங்க வழிபட வேண்டிய கோவில், தந்தையாரின் உடல்நலத்தில் பிரச்சனை வராமல் இருப்பதற்கு இந்த கோவில் ரொம்ப ஒரு அருமருந்தாக இருக்கும். நிச்சயமா சாமி. இவங்க சொல்ல வேண்டிய தேவார பாடல், இவர்கள் சொல்ல வேண்டிய தேவார பாடல் ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம், சிவப்பு சிறப்பு. சுகமே சொல்ல சாமி. சுகமே சொல்க சாமி. உலகளாவிய பக்தி இன்ஃபினிட்டி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பொன்னான வணக்கங்கள். சாமி, கடகராசி 2026 எப்படி இருக்க போகுது? எந்த சிவனை வழிபட்டால் அவர்கள் பிரச்சனையிலிருந்து தப்பிப்பாங்க? எந்த தேவார பாடலை பாடணும்? 2026 பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு ராசிக்குள்ள 12 ஆண்டுகளுக்கு பிறகு குரு உச்சம் அடைகிறார். இது ஒரு அருமையான விஷயம். 2025 அனுபவித்த பல துன்பங்களிலிருந்து விடுபடுறதுக்கு ஒரு அருமையான காலம் வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த ஒரு வருஷம். ஏன்னா 12 வருஷத்துக்கு ஒரு முறை இவங்க வாழ்க்கை மாறிக்கிட்டே இருக்கும். கடகராசியை பொறுத்த வரைக்கும் இவங்க 12 வயது வரைக்கும் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் 24 வரைக்கும் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருப்பாங்க. 36 வரைக்கும் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருப்பாங்க. 48 வரைக்கும் ஒரு வாழ்க்கையை வாழ்வாங்க. 12 ஆண்டுகளுக்கு இவருடைய வாழ்க்கை மாறிக்கொண்டே இருக்கும். அதில் இப்போ 12 ஆண்டுகள் கழித்து மீண்டும் குரு பகவான் ராசிக்குள் வருகிறார். அவர் 7ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்க போகிறார். 5ஆம் பார்வையாக ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்க போகிறார். 9ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்க போகிறார். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, சனி பகவான் வீட்டையும் பார்க்க போறார், சனி பகவானையும் பார்க்க போகிறார். அதனால சனியால் ஏற்படக்கூடிய ஒரு சில தாக்கங்கள் குறையும். குரு பார்த்து சனி பகவானுடைய ஒரு சில தாக்கங்களை குறைப்பார். ஒருவேளை ஜனன கால ஜாதகத்தில் குரு பாதிக்கப்பட்டிருந்தால் சனி பகவானை பார்த்து இந்த பிரம்மகத்தி தோஷத்தை எடுத்து கொடுப்பார். சனியும் குருவும் சேர்வது பார்ப்பது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதனால பிரச்சனைகளை அங்கே ஏற்படுத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஜனனகால ஜாதகத்தில் குரு நல்லாவே இருக்கார் சாமி அப்படின்னா இப்போ ஓகே, டன், ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லபடியா இது பயணிக்க போகிறது. இவங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல இப்போ கேது வந்திருக்காரு, சிம்மத்துக்கு. 2ஆம் இடம் அப்படிங்கிறது தனம், குடும்பம், வாக்குஸ்தானம். 2026 ஒரு சிலருக்கு அதீதமான பொருளாதார வரவு இருக்க போகிறது. ஒரு சிலர் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் ஆரம்பிப்பது, இருக்கிற தொழிலை அடுத்து பிரான்ச்சஸ் பண்ணுறது, இல்லை இரண்டாவதாக போய் புதிதாக ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறது. என்னோட கடை இந்த ஊரில் இருக்குது, நான் போய் இன்னொரு மாவட்டத்தில் பண்ணுறேன், இல்லை பக்கத்தில் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு பிரான்ச் கொண்டு போகிறது. அதே போல் 2வது குழந்தை பெற்றுக்கொள்வது. ஏற்கனவே நான் ஒரு குழந்தையோடு இருக்கேன், நான் 2வது குழந்தை, 2வது அப்படிங்கிற விஷயமெல்லாம் இங்கே வந்துடுது. ஒருவேளை முதல் திருமணம் தோல்வியில் முடிவடைந்திருக்கிறது அப்படின்னா 2வது திருமணத்துக்கு காத்திருக்காங்க. இப்போ டிவோர்ஸ் ஆயிடுச்சு, அடுத்து 2வது கல்யாணத்துக்காக காத்திருக்கோம், பொண்ணே கிடைக்கல கடகராசிக்காரங்களுக்கு அப்படின்னா இந்த வருஷம் 2026 இவங்களுக்கு நிறைய இந்த மாதிரி நல்ல வாய்ப்புகள் எல்லாம் உருவாக்கி கொடுக்கும். இதுலேயே கேது ஏதாவது ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தார் அப்படின்னா வருமானத்தை கம்மி பண்ணுவார். 2வதாக முதல்ல ஒரு விஷயத்தை நல்லா போகிற மாதிரி கொண்டு போய் அங்கே கொண்டு போய் பிரச்சனையை பண்ணிவிடுவார். பேசுறதுல பிரச்சனையை கொண்டு வருவார். நீங்கள் தனம், குடும்பம், வாக்குஸ்தானம் பேசி ஜெயிக்கிறது, குடும்பத்தில் நிம்மதியாக இருப்பது, யோகமான குடும்பத்தை அமைத்துக் கொள்வது அப்படிங்கலாம் 2ஆம் இடம். வருமானத்தை ஒரு லெவலுக்கு மேலே பெருக்கிறது 2ஆம் இடம். அப்போ வருமானத்தை லெவலுக்கு மேலே பெருக்கிறதா சுருக்கிறதா, இது ரெண்டுமே எங்கள் கேதுவோட கையில் தான் இருக்கு. கேது நல்லா இருந்தால் பெருக்குவார், நல்லா இல்லைன்னா சுருக்குவார். அப்போ கேது நல்லா இருக்காரா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. 2025 இந்த 11வது மாதம் 12வது மாதம் எப்படி செல்கிறதோ அதே போலத்தான் உங்களுக்கு 2026 செல்லும். 2026 6வது மாதம் வரைக்கும் குரு ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருப்பார். அதன் பிறகு ராசிக்குள் வந்து விடுவார். அப்போ அடுத்த 6 மாதம் அப்படிங்கிறது இந்த 2 மாதங்கள் எப்படி போகிறதோ அதே போல தான் இருக்கும். ஒருவேளை இது நல்லா போகலைன்னா 6ஆம் மாதத்துக்கு மேலே நல்லா போகும். ஒருவேளை நல்லா போயிட்டு இருந்ததுன்னா 6வது மாதத்துக்கு மேலே தான்
ஸ்ட்ரகிள் ஆகும். குரு வந்தவுடன் பலன்களை மாற்றி கொடுக்க போகிறார். அப்போ குரு வந்ததுக்கு அப்புறம் வாழ்க்கை எப்படி மாறப்போகுது அப்படிங்கிறத இதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இவங்க ராசிக்கு 9ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார். 9ஆம் இடம் குருவோட வீட்டில் இருக்கார். குரு ராசிக்குள் இருக்கிறார். இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்கப்பட வேண்டிய விஷயம். இதில் என்ன அப்படின்னா 9ஆம் இடம் அப்படிங்கிறது தந்தையார். அப்போ ஒரு சிலருக்கு தந்தையாருக்கு பிரச்சனை வருவது, தந்தையாருக்கு அறுவை சிகிச்சை நடப்பது, தந்தையாருக்கு உடல்நலத்தில் பாதிப்பை ஏற்படுத்துவது, இதெல்லாம் வந்து கடகராசிக்காரர்களுக்கு நடக்கும். இல்லை தந்தையார் வழியில் எனக்கு சொத்துக்கள் வர வேண்டியிருக்கு, எங்கள் சித்தப்பா பெரியப்பாலாம் பிரிக்கவே மாட்டுறாங்க, எங்கள் தாத்தா பேரில் இருக்குது அப்படின்னா இப்போ 2026 அதுக்கான வேலையை சனி ராகு 2 பேரும் செய்து கொடுப்பாங்க. இவங்க ஏதேனும் பிரச்சனைகள் இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கணும். சனியோ ராகுவோ பாதிக்கப்பட்டிருக்காங்களான்னு ஜனனகால ஜாதகத்தில் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா கிரகங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கிரகங்கள் சூன்யாதிபதியாகவோ வைநாசிக அதிபதியாகவோ அல்லது முடக்காதிபதியாகவோ வந்துவிட்டால் தேவையில்லாத வேலையை செய்து கொண்டிருக்கும். யோகாதிபதியாகவோ கரணநாதனாகவோ அல்லது உபகிரகங்களாகவோ உப யோகாதிபதியாகவோ வந்துவிட்டால் மிக பிரம்மாண்டமான வாழ்க்கை மாற்றங்களை ஏற்படுத்த போகிறது. 9ஆம் இடம் தந்தை வழி முன்னோர்கள். ஒருவேளை உங்கள் முன்னோர்கள் இது வரைக்கும் தீர்ப்பண காரியங்களை சரியாக செய்யவில்லை என்றால் 2026 உங்கள் முன்னோர் அருளாசி நீங்கள் பெறலாம். உங்கள் முன்னோர்கள் ஏதோ பெரிய புண்ணியம் செஞ்சுட்டு விட்டுட்டு போயிருக்காங்க, நீங்கள் திதி கொடுக்காதனால அந்த புண்ணியத்தை உங்களால் அடைய முடியல அப்படின்னா இப்போ திதி கொடுத்து அந்த புண்ணியங்களை எல்லாம் நீங்கள் அடைந்து உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளலாம். உங்கள் முன்னோர்களும் உங்கள் குலதெய்வம் சப்போர்ட் பண்ணாமல் வேறு எதுவுமே உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாது. நீங்கள் எந்த தெய்வத்தை போய் கும்பிட்டாலும் அதுக்கு உங்கள் முன்னோர்கள் அங்கே உங்கள் சப்போர்ட்டுக்கு வரணும், உங்கள் குலதெய்வம் சப்போர்ட்டுக்கு வரணும். இது ரெண்டும் இந்த வருஷம் நடக்கும். குலதெய்வ அனுகிரகம் சிறப்பாக கிடைப்பது. பல பேர் வந்து பெண்கள் வந்து தந்தையார் குலதெய்வத்தையே போய் கும்பிடாமல் இருப்பாங்க. கல்யாணம் பண்ணி வந்து 2026 அதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். தன் தந்தையார் குலதெய்வத்தை போய் வணங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அப்படி வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அவர்கள் வந்து வணங்கி வழிபட வேண்டும். அங்கே போய் பொங்கல் வைக்கிறீங்களா, அங்கே என்ன ப்ரொசீஜரோ அதை செய்யுங்க. அதை செய்யும்போது பிரம்மாண்டமான மாற்றத்தெல்லாம் இதில் வந்து சந்திச்சிடலாம். உங்கள் தாத்தா ஒரு மிகப்பெரிய புண்ணியம், ஒரு 10 பேர்த்த படிக்க வச்சிருக்கலாம், ஒரு 100 பேர்த்துக்கு சோறு போட்டிருக்கலாம், அடுத்தவங்களுக்கு இடத்த தானமாக கொடுத்துருக்கலாம், கோயிலுக்கு ஏதாவது தானம் பண்ணியிருக்கலாம். அந்த புண்ணியங்களை எல்லாம் வாங்கி கொடுப்பதற்கு சனி பகவான் தயாராக இருக்கார். அவர் தான் நீதிமான், தர்ம தேவதை, கர்ம காரகன். உள்ளதை உள்ளபடியும் இல்லைங்கிறத இல்லைங்கிறத அப்படியே சொல்லக்கூடிய ஒரே கிரகம் சனி பகவான் தான். அப்ப கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அப்படிங்கிறது. ராசிக்கு 8ஆம் இடத்துல இப்போ ராகு வந்திருக்கார். ஒருவேளை ஜனனகால ராகு சரியில்லைன்னு வச்சுங்களேன், 8ஆம் இடம் அப்படிங்கிறது உடல்நலம், மனநலம், ஆயுள், ஆரோக்கியம், அரசு, அரசியல், தண்டனைகள் எல்லாம் 8. அப்போ நிறைய தண்டனை கொடுக்கறதுக்கு அவர் தயாராக. கடகராசிக்காரர்களுக்கு இயற்கை தண்டனை கொடுப்பதற்கு தயாராகிறது. ஏன்னா ராகு வந்து அந்த வேலையை அங்கே வந்து செய்வார். இன்னொன்று இந்த 24ஆம் தேதிக்கு மேலே, நவம்பர் 24ஆம் தேதிக்கு மேலே ராகு சதயத்தில் பலமாகிறார். அப்போ என்ன நடக்கும்னா, நம்ம ஒரு பக்கம் நம்ம வடிவில் சொன்ன மாதிரி நான் ஒரு பக்கம் திருப்பினா அது ஒரு பக்கம் போதுரா சாமி, அந்த மாதிரி நம்ம ஒரு பக்கம் வண்டியை திருப்ப அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கும். நம்ம நினைக்கிற மாதிரியே எல்லா காலமும் நமக்கு நல்ல காலமாகவே இருக்காது. ஏற்ற இறக்கங்கள் எப்படி வந்து பனிக்காலம் வருகிறது, மழைக்காலம் வருகிறது, வெயில் காலம் வருகிறதோ, வாழ்க்கையில் அந்த மாதிரி 3 மாதம் நல்லா இருக்கும், 3 மாதம் மத்தியமாக இருக்கும், 3 மாதம் பிரச்சனைக்குள்ளே இருக்கும். நீங்கள் வந்து ஒரு வருஷத்தில் 4ஆக பிரிச்சிங்கன்னா 3 மாதங்களாகத்தான் ஒவ்வொரு வருடமும் வேலை செய்ய போகிறது. ஏன் அப்படின்னா சனி பகவான் ஒரு பாதத்தில் 3 மாதம் இருக்கிறார். அப்போ 3 மாதங்களுக்கு ஒரு முறை வாழ்க்கை முறையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அது எப்படி இயற்கை மாறுகிறதோ அதே போல் தான் நம் வாழ்க்கையில் ஒரு சில ஏற்ற இறக்கங்கள் வந்து கொண்டே இருக்கும். எல்லா காலமும் ஓகன்னே போகாது. நீங்கள் எல்லா ஓகோன்னு இருக்கிற எல்லாருக்கும், நீங்கள் திரைத்துறையில் உச்சம் பெற்றவங்களுக்கு கூட ஒரு படம் சறுக்கும், ஒரு படம் நல்லா போகும், ஒரு தொழில் நல்லா பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்தில் லாபம் வரும், ஒரு விஷயத்தில் நஷ்டம் அடையும். அப்போ எல்லாமே சரியாக போகும் அப்படின்னு நம்ம வந்து நம்பிக்கிட்டு சில விஷயங்களை விட்டுறக்கூடாது. இறை வணக்கத்தை மிக சரியாக செய்ய வேண்டும். உடல் நலத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். இருதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இவர்களுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இந்த 2025 6 7வது மாதத்துக்கு மேலேயே கொஞ்சம் இந்த இருதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இந்த தோள்பட்டை வலிக்கிறது, கை வலிக்கிறது, அந்த மாதிரியான விஷயத்தெல்லாம், இந்த தோள்பட்டை வலிக்குது ஜஸ்ட் பெயின் சொல்லுவோம், இல்லை இதெல்லாம் கேஸ் ட்ரபிளாக இருக்கும், இல்லை வேறு ஏதாவது வேலை செய்கிற வழியாக இருக்கும் அப்படின்னு நினச்செல்லாம் நீங்கள் விட்டுறாமல் உடனடியாக ஒரு நல்ல மருத்துவரை அணுகி நீங்கள் வந்து உங்களை சுய சோதனை செய்து கொள்வது நல்ல விஷயம். அதே போல் நானே மருத்துவம் பண்ணிக்கிறேன், எனக்கே எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும்னு கடகராசிக்காரங்க நினைக்கும் போது தான் வாழ்க்கையில் பிரச்சனையும் வருது.
ஸோ அந்த இடத்துல நீங்கள் உங்களை தாண்டியும் ஒரு சில விஷயங்கள் நடக்குன்றதை நம்புங்க. போய் மருத்துவரை போய் அணுகுங்க. நிறைய பிரச்சனைகள்லேருந்து உங்களை வந்து நீங்கள் காப்பாற்றிக்கணும். ஏன்னா இந்த கழுத்துலேருந்து தோள்பட்டைக்கு ஒரு வருது இல்லையா நரம்பு, இந்த காதுக்கு பக்கத்தில் ஒரு நரம்பு ஒன்று வரும். அந்த நரம்பில் அடிபடுவதற்கோ அந்த நரம்பு வலிப்பதற்கோ அங்கே ரத்தம் கட்டுறதுக்கோ அந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் இவங்களுக்கு வந்து 2026 நடக்கும். 2025 7ஆம் மாதம் வந்து ஒரு சிலருக்கு நடக்குது. 2026 இது இன்னும் ரொம்ப ஹெவியாக இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் பார்த்துக்கணும். அப்படி பண்ணிட்டா வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பாக மாறும். அதே போல் இந்த 2ஆம் இடத்துல பேசும்போது மிக கவனமாக பேசுங்கள். இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை பேசும் பொழுது நீங்கள் நல்ல வார்த்தைகளை பேசலைன்னா அங்கே வந்து கனி இருந்தும் காயை சாப்பிட்ற மாதிரி அப்படின்னு சொல்கிறார் வள்ளுவர். அதே போல் தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் மாறாதே நாவினால் சுட்ட வடு. நீங்கள் உங்கள் மனைவிங்கிறதுக்காக உங்கள் கணவன்றதுக்காக நீங்கள் பேசுகிற எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ரொம்ப சுடுற மாதிரி பேசாதீங்க. ஏன்னா இந்த கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே அடுத்தவர்கள் மனம் புண்படுற மாதிரி பேசுறதுல இவங்க வந்து மன்னர்கள். நீங்கள் ரொம்ப நேரம் பேசினா எனக்கு தெரிஞ்சு கவனம் போ அப்படின்னா இதெல்லாம் குடும்பம். அவங்க எதோ சொல்ல வர்றாங்க, அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்றதை கேளுங்க. நீங்கள் சொல்கிறத அவங்க கேட்குறாங்கல்ல, அவங்க சொல்கிறது நீங்கள் கேளுங்க. அதுதான் அன்னோனியமான குடும்பமாக இருக்கும். அண்ணன் தங்கையாக இருந்தாலும் சரி, அல்லது அப்பா மகன், அப்பா மகள், அம்மா மகள், கணவன் மனைவி, எந்த உறவாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து நம்ம நினைக்கிறது நம்ம பேசுகிறது தான் சரி. நம்ம ரொம்ப கரெக்டாக பேசிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா கேது 2ல் இருக்கார். அப்போ என்னென்னா உங்களை பேச விட்டு உங்களை கோர்த்து விட்டுருவார். இதுதான் பிரச்சனை. சாமி பேசியே ஆட்சியை பிடிக்கிறதும் இருக்குது, பேசியே தன் வாழ்க்கை இழப்பதும் இருக்கிறது. எதை எங்கு பேச வேண்டுமோ அதை அங்கு பேசிவிட வேண்டும். எதை எங்கு பேசக்கூடாதோ, யாரிடம் பேசக்கூடாதோ அதை அங்கு அவரிடம் பேசக்கூடாது. இதுதான் தன்மை. கடகராசிக்காரர்களுக்கு இந்த பிரச்சனை 2026 மிகப்பெரிய அளவுக்கு இருக்கத்தான் செய்யும். அவர்கள் இதை சரி செய்து கொள்ள வேண்டும். இங்கே இவங்கிட்ட பேசினா பிரச்சனை, இவன் போய் 1க்கு 4 சொல்லுவான் அப்படின்னா அமைதியாக இருந்துருங்க, அவ்வளோதான். இல்லையா இந்த விஷயத்தை இவங்ககிட்ட சொன்னால் இவங்க போய் இன்னாட்ட சொல்லி நம்ம பிரச்சனையை சால்வ் பண்ணிடுவாங்க அப்படின்னா நீங்கள் அதை பேசலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. முடிந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு மரியாதை கொடுங்கள். உங்கள் வாழ்க்கை துணையை மரியாதையாக நடத்துங்கள். ரொம்ப கடுகடுன்னு பேசாதீங்க. ஏன்னா ஏதோ ஒரு நேரம்னா பரவாயில்ல, எல்லா நேரமும் இப்படியே பேசிகிட்டு இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு அந்த கூட வாழ்கிற இன்ட்ரெஸ்டே போயிடும். எப்போ பார்த்தாலும் நையின்ட்டே இருக்க அப்படின்னு. அதாவது சிரிக்க வேண்டிய இடத்துல சிரிச்சிடணும், முறைக்க வேண்டிய இடத்துல முறைச்சிடணும், அன்பு காட்ட வேண்டிய இடத்தில் அன்பு காட்ட வேண்டும். நீங்கள் வந்து இவங்க அன்பை கூட ரொம்ப கோபமாக காட்டுறதான் இவங்ககிட்ட இருக்கிற பிரச்சனையே. அந்த அன்பை அப்படியெல்லாம் காட்டக்கூடாது. ஏன்னா பார்க்குற எல்லாருக்கும் அது அப்படியே தெரியாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்காரர்கள் ரொம்ப வெள்ளோந்திகள்னு சொல்லலாம். அதாவது எடுப்பார் கைப்பிள்ளை வெள்ளோந்திகள்னு சொல்லலாம். அடுத்தவர்கள் பேச்சை கேட்டு தன் வாழ்க்கையில் 2026 எந்த விதமான பிரச்சனையையும் இவர்கள் சந்தித்து விட கூடாது அப்படிங்கிறதான் சாமி விஷயமே. நிச்சயமா சாமி, நீங்கள் இவ்வளோ பிரச்சனை சொல்லியிருக்கீங்க. எங்களுக்கு வழிபட வேண்டிய சிவன் யார் சாமி? கண்டிப்பாக. ஏன்னா பிரச்சனைகள்லேருந்து நம்மளை கையை தூக்கி விட்றதுக்கு சிவபெருமானால் முடியும் சாமி. 100% நீங்கள் வந்து வாய்ப்பு இருந்தால் டிசம்பர்லேயே போய் சாமி கும்பிட்டு வந்துடுறது ரொம்ப பெட்டர். உடல் நலத்தில் பிரச்சனைகள் இருக்காங்க, இல்லை அவங்களால எந்திரிச்சு நடக்க முடியாது. இப்போ வீட்டில் கடகராசிக்காரங்களில் இப்போ எங்கள் அம்மா கடகராசிங்க, அவங்களால எந்திரிச்சு நடக்க முடியாது, இல்லை அவங்களால கோயிலுக்கு போக முடியலன்னா இந்த கடகராசிக்காரர்களுக்கு மட்டும் ஒரு விதிவிலக்கு உண்டு. அவர்களுக்காக அவர்கள் மகன் அல்லது மகள் கோயிலுக்கு போனால் இவங்க தப்பிச்சிருவாங்க. இல்லை என் பையனுக்கு உடம்பு சரியில்லைங்க, அவனால் வந்து எந்திரிச்சு கோயிலுக்கு வர முடியாது அப்படின்னா இவங்களுடைய தாயார் கோயிலுக்கு போனால், தந்தையார் அல்ல தாயார் கோயிலுக்கு போனால் 100% இவர்கள் வாழ்க்கை மாறும். எந்த துன்பம், அதாவது துன்பம்ங்கிறது வந்துக்கிட்டே தான் சாமி இருக்கும். இரவுன்னு இருந்தால் பகல் உண்டு, இன்பம்னு இருந்தால் துன்பம் உண்டு. காலையில் எப்படி சூரியன் உதிக்கிறாரோ அதே போல் மாலை சந்திரன் உதித்து தான் ஆக வேண்டும். அதே போல் துன்பங்கள் என்பது வரத்தான் செய்யும். அதை சரி செய்து கொள்வதற்கு எம்பெருமானே வழி. சொக்கநாதரே சிறந்த தீர்வு. எம்பெருமான்கிட்ட விட்டுறலாம். இவங்க வழிபட வேண்டிய கோவில் சேரன்மாதேவி அம்மைநாதர். இந்த கோயில் வந்து திருநெல்வேலியில் நவ கைலாயங்களில் வருது. தாமிரபரணி ஆற்றை ஒட்டி இருக்குது. தாமிரபரணி ஆற்றுல போய் குளிச்சுட்டு இந்த கோயிலில் போய் சாமி கும்பிடணும். காலையில் 6 மணிலேருந்து மாலை 6 மணி வரைக்கும் தான் அந்த கோவில் இருக்கும். இந்த கோயிலுக்கு போகும்போது பக்கத்தில் எதுவும் கடைகள்லாம் எதுவும் கிடையாது. நீங்கள் மாலை பூ எண்ணெய் எல்லாம் வாங்கிட்டு போயிடணும். நீங்கள் சிவன் கோயிலாக இருந்தால் இழுப்பு எண்ணெய் சிவப்பு திரியிலையும்,
பெருமாள் கோயிலாக இருந்தால் நம்ம நெய் தீபம் போட சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம சிவன் கோயில்கள் பேசிக்கிட்டு இருக்கிறதுனால இலுப்பை எண்ணெய் சிவப்பு திரியில் தீபம் போடுறது ரொம்ப சிறப்பு. 27 தீபம் 19 முறை வளம் அன்னதானம் பண்ணுறது தண்ணி பாட்டிலோட. சகசரநாம அர்ச்சனை இந்த கோயிலில் பண்ணீங்க அப்படின்னா இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் பஞ்சாக பறந்து போகும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா அக்கா தங்கச்சி 2 பேர் நெல் குத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு தூணில் ஒரு சிலை வந்து கல்லையே வடிவமைத்திருப்பார்கள். ஒரு அக்கா தங்கச்சி 2 பேரும் நெல் குத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து பாடிக்கிட்டே நெல் குத்துறாங்க. அவங்க வேதனையை சொல்லிட்டு நெல் குத்துறாங்க. என்னன்னா சிவபெருமானுக்கு ஒரு கோயில் கட்ட முடியலையே அப்படிங்கிற வருத்தம் அவங்களுக்குள்ள இருந்திருக்கு. அங்கே அவங்கள சோதிக்க வந்த சிவபெருமான் அவங்க குத்தி அள்ளிய உமியெல்லாம் தங்கமாக வருமாறு செய்திருக்கிறார். அவர்கள் அதை வைத்து கோயில் கட்டி இருக்கிறார்கள். ஸோ இந்த அக்கா தங்கச்சி அண்ணன் தங்கச்சி பிரச்சனைகள் எல்லாம் அம்மைநாதர் சேர்மதேவி போனால் ரொம்பவே சரியாயிடும். தொடர்ந்து என் சகோதரமே எனக்கு பிரச்சனை பண்ணுதுங்க, நீங்கள் வந்து அடுத்தெல்லாம் வெளியே சொல்லிடலாம், புருஷன் பொண்டாட்டி சண்டைனா கூட கத்திட்டு போயிடலாம். என் தம்பியே எனக்கு பிரச்சனை பண்ணுறான், எங்கள் அண்ணனே எனக்கு பிரச்சனை பண்ணுறாரு, என் தங்கச்சியே எனக்கு பிரச்சனை பண்ணுறா, இதெல்லாம் நிறைய பேர் வெளியிலே சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கிறாங்க. அதையெல்லாம் சரி பண்ணுறதுக்கு இந்த அம்மைநாதர் சேர்மாதேவி ஒரு மிகச்சிறந்த தீர்வாக இருக்கும். ஆவுடை நாயகி உடனமர் அம்மைநாதர் அவர் வந்து ரொம்ப அருமையான கோவில். நான் வந்து 2-3 முறை அந்த கோயிலுக்கு போயிருக்கேன். இந்த கோயிலுக்கு போகும் பொழுது ஒரு சிப்ப அரிசி எடுத்துக்கொண்டு போய் அந்த கோயிலில் கொடுங்க நெய்வேத்தியத்துக்கு. அதே போல் 1 லிட்டர் தேன், 1 லிட்டர் நெய், பாசிப்பருப்பு, தேங்காய், பழம் இதெல்லாம் வாங்கி கொண்டு போய் சுவாமிக்கு அழகான மாலை கட்டி அவர் அப்படியே அலங்காரம் பண்ணி பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை அலங்காரமாக ஜொலிக்கும். தட்கோலத்தில் இருக்கக்கூடிய சோமநாதர் இவங்களுடைய 2வது கோவில் சுவாமி. வந்தவாசி பக்கத்தில் தட்கோலம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அங்கே இருக்கக்கூடிய சுவாமி இவங்களுக்கு வரக்கூடிய உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகளையும் மனநிலை சார்ந்த பிரச்சனைகளையும் ரொம்ப சரி பண்ணுவார். ரத்னவள்ளி உடனமர் சோமநாதேஸ்வரர் அப்படிங்கிறது சுவாமியோட பேர். சந்திரன் வந்து வழிபட்டதாக வரலாறு கோயிலில். யம பயம் நீங்க இந்த கோயிலுக்கு எல்லாரும் போகிறாங்க. அதாவது நான் சொன்னேன் இல்லையா, இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வரும்னு, அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு சுவாமியை போய் வழிபடுங்க. கெட்ட கனவுகள் வராமல் இருப்பது, தாயாரின் உடல்நலத்தில் பிரச்சனை வராமல் இருப்பது, தந்தையாரின் உடல்நலத்தில் பிரச்சனை வராமல் இருப்பதற்கு இந்த கோவில் ரொம்ப ஒரு அருமருந்தாக இருக்கும். இவங்களுடைய 3வது கோவில் மரகதாம்பிகை சமேத சந்திர சூடேஸ்வரர் ஒசூர். சந்திரனை தன் தலையில் சூடிய ஈஸ்வரன் அங்கே இருக்கிறார். மலை மேல அந்த கோயில் இருக்கு. வருடத்துல 365 நாட்களும் அன்னாபிஷேகம் நடக்கக்கூடிய ஒரு கோவில் அப்படின்னா இந்த கோயில் தான். ஐப்பசி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி அன்று சுவாமிக்கு அன்னாபிஷேகம் எல்லா ஊர்லயும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா வருடம் 365 நாட்களும் இங்க வந்து சுவாமிக்கு அன்னாபிஷேகம் நடக்கிறது. ஏன்னா சந்திரனே அன்னம். நீங்க வந்து உணவுல பிரச்சனை இல்லாமல் இருப்பதற்கு, உணவு தானியங்கள் உங்கள் வீட்டில் பிரச்சனை இல்லாமல் இருப்பதற்கு, பொருளாதார பிரச்சனை இல்லாமல் இருப்பதற்கு, உங்கள் குழந்தைகளால் உங்களுக்கு பிரச்சனை வராமல் இருப்பதற்கு, மனநிலையில் பிரச்சனை வராமல் இருப்பதற்கு, வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரி செய்வதற்கு, கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய பிரிவுகள் எல்லாம் சேர்ந்து இவர்கள் ஒற்றுமையாக வாழ்வதற்கு, 2வது திருமணமோ அல்லது 2வது உங்கள் கடையோ அல்லது 2வதாக நீங்கள் ஒரு விஷயத்தை செய்ய போகிறீர்கள் என்றால் ஒசூர் சந்திர சூடேஸ்வரரே உங்களுக்கு அருமருந்து. நீங்கள் இந்த கோயிலுக்கு போயிட்டு வரும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் தேங்கி நிற்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம், உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் எல்லாம் தேங்கி சாக்கிரமாக நிற்கிது அப்படின்னா அதை அப்படியே எடுத்து விட்டிங்கன்னா எல்லாம் போயிடும். அடுத்து மழைநீர் வரும் பொழுது எல்லாம் சரியாகிவிடும். அதான் விஷயமே. அதனால் உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் தேங்கி இருந்தாலும் சந்திர சூடேஸ்வரரை பாருங்கள். சிவபெருமான் எல்லா இடத்துலையும் சந்திரனை சூடிதான் இருக்கிறார். ஆனால் இந்த கோவிலில் மட்டும் சிறப்பாக சந்திரனை சூடி இருக்கிறார். அதனால் நீங்கள் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. பிரம்மாண்டமான மாற்றங்களை சந்திப்பீர்கள். நிச்சயமா சாமி. இவங்க சொல்ல வேண்டிய தேவார பாடல், இவர்கள் சொல்ல வேண்டிய தேவார பாடல் தோடுடைய செவியன் விடையேறி தூவென் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன் அப்படிங்கிற இந்த தேவாரத்தை இவங்க வந்து பாடணும். திருஞான சம்பந்தர் அருளிய தேவாரம் இது. ஸோ இதில் வந்து ஒரு அருமையான தேவார பாட்டு. நிறைய பேர் இந்த பாட்டை கேட்டிருப்பாங்க, தோடுடைய செவியன். ஸோ இந்த தேவாரத்தை பாராயணம் தினசரி பாராயணம் செய்யும் பொழுது இவங்களுக்கு தோடுடைய செவியன் அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் வேறு எந்த இடத்துலையும் இதில் வராது. அது எப்படின்னா, நம்ம எப்படி காதில் பெண்கள் வந்து தோடு போட்டிருக்காங்க, அந்த மாதிரி சிவபெருமான் நம்மளோட ஒட்டிக்கிட்டே இருக்கிறாராம். தூவென் மதிசூடி, நீங்கள் வந்து ஒரு சந்திரனை தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு காடுடைய சுடலை பொடி பூசி, எங்கே
காட்டில் இருக்கக்கூடிய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன், எல்லாத்தையும் பண்ணிட்டு இந்த பையன் என் உள்ளத்தை திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னு. கடகராசிக்காரங்க அடுத்தவங்க உள்ளத்தை திருடல மன்னர்கள், அதனால சிவபெருமானே என் உள்ளத்தை திருடிட்டு போயிட்டாருங்க அப்படின்னு திருஞான சம்பந்தர் கம்ப்ளைண்ட் பண்றாரு இந்த பாட்டில். ஸோ இந்த தேவாரத்தை தினசரி பாராயணம் செய்தால் இவர்கள் வாழ்க்கை வளமாக இருக்கும். தொடர்ந்து 48 நாள் கண்டினியூஸாக பண்ணுங்க, தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா இப்போ ஒரு விஷயத்த செய்ய 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 திரும்ப 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 வந்துக்கிட்டே இருக்கும். 365 நாள் பண்ணால் நல்லது. 365 நல்ல விஷயம் தான் சாமி. நீங்கள் ஒரு விஷயத்த ரொட்டீனாக பண்ணும் பொழுது அதுவே உங்களுக்கு பழகிரும். இதை பண்ணணுங்கிறதுக்காகவே நீங்கள் நேரமாக எந்திரிப்பீங்க. உங்கள் வாழ்க்கையில் பல விஷயங்கள் மாறும். எங்கு தேவாரம் படிக்கப்படுகிறதோ, எங்கு தேவாரம் பாடப்படுகிறதோ அங்கே நால்வர் பெருமக்கள் வருகிறார்கள், அங்கே சிவபெருமான் வர்றார். நால்வரை வணங்கிய 4000 கோடி புண்ணியவான்கள் உங்கள் வீட்டுக்கு வருவாங்க. காலையில் ஒரு வீட்டில் தேவாரம் கேட்குதுன்னு வச்சுங்களேன், ஏதோ ஒரு பாட்டு கேட்குறீங்க, பல பேர் சினிமா பாட்டு கேட்குறாங்க, பல பேர் ஏதோ ஒரு பாட்டு கேட்குறாங்க. அந்த பழக்கத்தெல்லாம் கொஞ்சம் நிறுத்திட்டு காலையில் உங்கள் குழந்தைகளுக்கு தேவாரம் சொல்லிக் கொடுங்க, திருவாசகம் சொல்லிக் கொடுங்க. ஏன்னா இவர் நம்ம ஐயா நெல்லை கண்ணன் அவர்கள் சொல்வார், எங்கள் வீட்டில் காலைல வந்து ஒரு தேவாரம் சொன்னா தான் இட்லி வைப்பாங்க. இப்போ 4 இட்லி வச்சுட்டாங்க, எனக்கு பசிக்குது, இன்னும் 2 இட்லி வேணும் அப்படின்னா இன்னொரு 4 வரி தேவாரம் பண்ணால் இன்னொரு 2 இட்லி கிடைக்கும் அப்படிம்பார். அந்த காலம் எப்படி தன் குழந்தைகளை வளர்த்துருக்காங்க பாருங்க. தேவாரம் பாடி பாடி திருவாசகம் பாடி பாடி நம்ம வந்து நம் சந்ததிகளை வளர்த்துருக்க வேண்டும். ஆனால் இங்கே காலையில் இதை மூட்டை கட்டி ஸ்கூலுக்கு அனுப்புறக்கே நமக்கு நேரம் சரியா இருக்க, நம்ம அப்படி ஒரு இயந்திர வாழ்க்கையில் போய் மாட்டிக்கிட்டோமே. கொஞ்சம் நேரமாக எந்திரிச்சு உங்கள் குழந்தைகள் காதில் படுற மாதிரி இந்த தேவாரத்தை சொன்னீங்கன்னா அந்த குழந்தைக்கு என்ன தோணும் அப்படின்னா, எதுக்கு நம்ம அப்பா இதை சொல்கிறாரு, எதுக்கு நம்ம அம்மா இருக்கிற வேலையில் விட்டுட்டு இதை சொல்கிறாங்க, அப்போ நம்மளும் இதெல்லாம் சொன்னால் நல்லது நடக்கும் போல இருக்கு அப்படின்னு முதல்ல அந்த குழந்தை நம்பும். நம்பிக்கை தான் இறைவன். நம்புபவருக்கு அவன் பெரும் சாமி, நம்பாதவனுக்கு அவன் வெறுஞ்சாமி. அவ்வளோதான். நீங்கள் வந்து இறைவன் வந்து என்னை நம்புன்னா யார்ட்டையும் சொல்லலை, நம்புனா காப்பாற்றிடுவான், நம்பலைன்னா நடாத்தில் விட்டு போயிட்டே இருப்பான். அவ்வளோதான் விஷயம். நம்புங்க, வாழ்க்கை ரொம்ப நல்லாவே இருக்கும். சூப்பர். நீங்கள் வந்து கோயிலுக்கு போகும்பொழுது இந்த தோடுடைய செவியன் பாடல் பாடுங்க. அங்கே உட்காந்து பிரதோஷத்தில் எப்போவுமே எப்போ டைம் கிடைக்குன்னா சுவாமி அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணுறதுக்கு ஒரு இடையில ஒரு டைம் கிடைக்கும். அங்கே போய் உட்காந்து கச்ச 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 கச்சன்னு பேசிக்கிட்டு இருக்காதீங்க. அங்கே போய் உங்கள் பக்கத்து வீட்டில் நடந்தது, ஏற்ற வீடு, இதெல்லாம் பேசாதீங்க. அப்போ ஒரு தேவாரத்தை பாடுங்க. அந்த தேவாரம் இந்த தேவாரமாக இருக்கட்டும். சிவபெருமான் விரும்பி கேட்பார். சிவபெருமான் வந்து நீங்கள் அதாவது தெய்வங்களை பொறுத்த வரைக்கும் சுவாமி இந்த பாடல் அப்படிங்கிறது ரொம்ப, நாங்கள் இடையில கூட ஒரு சினிமா பாட்டில் வந்தது, கடவுளும் கந்தசாமியும் பேசிக்கொள்ளும் மொழி பாடல் தான் அப்படின்னு சொல்லி வாலி எழுதியிருந்தார் ஒரு இடத்துல. இது எவ்வளோ பெரிய வார்த்தை தெரியுங்களா? கடவுளும் கந்தசாமியும், கடவுள் கந்தசாமி சாதாரண மனுஷனும் பேசிக்கொள்ளும் மொழி பாடல் தான். தசாவதாரம் நினைக்கிற அந்த வரிகள் வாலி அவர்கள் எழுதிய வரி. அது மட்டும் நல்லா ஞாபகம் இருக்குது. நீங்கள் இறைவனோடு பேசக்கூடிய மொழி இந்த பாடலாக இருக்க வேண்டும். 63 நாயன்மார்கள் இப்படித்தான் பாடியிருக்கிறார்கள், 4வர்கள் அப்படித்தான் பாடியிருக்கிறார்கள். நீங்கள் வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் தன்னை பாட வேண்டும் என்பதற்காக சிவபெருமான் வந்து அவர் ஆட்கொள்கிறார். சொல்றார், ஏதாவது பாடுப்பா என்னை பற்றி அப்படி. அவரே கேட்குறார், ஏன்டா சும்மா நிற்கிற, ஏதாவது பாடு அப்படிங்கிறார். நீங்கள் அவருக்கு ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணிடுவார். நீங்கள் வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணிடுவார். இவர் போய் கேட்குறாரு, இறைவா அப்படின்னு ஒரு பாட்டு பாடு. அவர் வேற என்ன பொண்ணும் பொருளுமா கேட்குறாரு. சிவபெருமான், ஏதாவது பிரச்சனையா தீர்த்து வைக்கிறேன், ஒரு 5 பவுன் நாய்க்கு உணவு கொடு, 50,000 கொண்டு உண்டியில் போடுறான், உன் பிரச்சனையை தீர்க்க. அப்பெல்லாம் சிவபெருமான் சொல்ல போறாரு, ஒன்றுமே இல்லை, ₹1 கற்பூரம் வாங்கி பொறுத்தினாலும் நல்ல உள்ளத்தோட பொறுத்துனீங்கன்னா சூப்பர். 1 கோடி ரூபா கொண்டே கொடுத்தீங்கனாலும் அவர் வந்து ஸ்கேன் பண்ணிட்டு, தம்பி கோடி எப்படி வந்து எனக்கு தெரியும், நீ எவ்வளோ பெரிய கேடின்னு தெரியும், கெட் அவுட் அப்படின்றவர். அதனால் காசு பணமெல்லாம் சிவபெருமான்ட்ட வேலை செய்யாது சாமி. அங்கே போய் நீங்கள் மனமாற ஒரு பாட்டு பாடினீங்கன்னு வச்சுங்களேன், அவரே உச்சி குழுந்துருவார். அடேங்கப்பா பரவாயில்லப்பா, ஒரு தேவாரம் வந்து நமக்காக பாடியிருக்கான், ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவர் அங்கே அமைதியாக இருக்கார். அவருக்கு எல்லாம் பேசி பேசி கச்ச 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 கச்சன்னு போர் அடிச்சுக்கிட்டு இருக்கிற இடத்துல நீங்கள் போய் அருமையாக ஒரு தேவாரத்தை பாடினீங்க அப்படின்னா அவரும் மகிழ்ச்சி அடைவார். ஒரு பெரிய மனிதர்கள் ஒரு பெரிய இடத்துல இருக்கிறவங்க மகிழ்ச்சி அடைஞ்சா நம்மையும் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வார்கள். இறைவன் மகிழ்ந்தால் நம் சந்ததியே மகிழும். உங்கள் வாழ்க்கையை வளமாக மாற்றிக்கொள்ளுங்கள். தோடுடைய செவியன் உங்கள் வாழ்க்கையை மாற்றட்டும். சொக்கநாதனே துணை இருக்கட்டும். நெஞ்சார்ந்த நன்றிகள் சாமி. சுகமே சொல்க. சுகமே சொல்க.